கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவர்கள் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள். அவர்களை நம்ம சரியான விதத்தில் என்ன பண்ணணுமா? கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 6ஆம் வசனத்தில் பின்பாகத்தில், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நாம் யாருக்காவது ஆணையிட்டு கொடுத்து சொல்லி ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக என்ன செய்யணுமா? செய்யணுமா? அது நமக்கு நஷ்டமே வந்தாலும் அந்த ஆணையிட்டதில் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? தவறக்கூடாது. அதில் நம்ம சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 5ஆம் வசனத்தில் பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். நம்ம ஒருபோதும் நம்ம பணத்தை வட்டிக்கு கொடுக்கவே கூடாது, அது சாபம். அல்லேலூயா. நம்ம பணத்தை யாருக்கும் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்தமே தவிர வட்டிக்கு கொடுத்து அதெல்லாம் பணத்தை சேர்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது சாபத்தில் தான் முடியும். அல்லேலூயா. இப்படி தான் ஒரு நபர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன்தான். அவர் நல்ல வசதி உள்ளவர், நல்ல பணக்காரரு. அவர் என்ன பண்ணார்? நம்மகிட்ட தான் நிறைய பணம் இருக்கலாம், நாம் என்ன பண்ணுவோம்? வட்டிக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அநியாயமாக வட்டிக்கு என்ன பண்ணாராம்? பணத்தை கொடுத்தாராம். இப்படி அநியாயமாக வட்டிக்கு கொடுத்து 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 நிறைய பணத்தை சேர்த்து வச்சு நல்ல பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு. நிறைய சொத்து, நிறைய தோட்டம் துறவுலாம் நிறைய வாங்கி போட்டார். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பையன்தான். ஆனால் என்னாச்சு தெரியுமா? கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பையனுக்கு திருமணம் நடத்தக்கூடிய வயசில் அந்த பையனுக்கு ஒரு விதமான வியாதி வந்தது. திடீர்னு கத்துவான், திடீர்னு அலறுவான், திடீர்னு எனத்தையா வச்சு கையில் கீச்சுக்குவான், திடீர்னு எங்கேயாவது ஓடி போயிடுவான். இந்த மாதிரி அவன் பாதிக்கப்பட்டு விட்டான். இவனும் தகப்பனும் என்ன பண்ணுறாரு? மகனை ஆஸ்பத்திரிக்கு, ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கே போகிறாரு. எங்கே போயும் சுகம் கிடைக்கவில்லை. வீட்டில் இருந்து அவனை கெட்டி தான் படணும். அவுத்து விட்டுருந்தா என்ன பண்ணிடுவான்? ஓடியே போயிடுவான். அதே போல் யாராவது ஏத்தப்பில் வந்து அடித்து போட்டுருவான், ஏதாவது பண்ணி வச்சுருவான். இப்படியா இருக்கும் பொழுது அவனால் தாங்கி கொள்ள முடியலை. ஐயோ, என் பையனுக்காக தானே இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சுருக்கேன், என் பையனுக்காக தான் இவ்வளோ பணத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன், என் பையனுக்காக தான் இவ்வளோ ஆஸ்தியை சேர்த்து வச்சுருக்கிறேன், நல்ல ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்குறோன்னு நினச்சேனே, ஆனால் இந்த வயசில் என் பையன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனை பார்த்து பார்த்து அழ ஆரம்பித்தார். அவனுக்கு சரியான சாப்பாடு இல்லை, அவனுக்கு சரியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவனை எங்கெல்லாமோ கூட்டு போய் பார்க்குறான், ஆனால் சுகம் கிடைக்கவில்லை. அப்போ ஒரு முறை தீர்மானம் எடுக்கிறான், இனி நம்ம பையனும் சரியாக போகிறதில்ல, நாமளும் நிம்மதியாக இருக்க போகிறதில்ல, பசாட்டி விஷத்தை பையனுக்கும் கொடுத்துட்டு நாமளும் குடிச்சிட்டு செத்துருவோம். பையனுக்கும் கொடுத்துட்டு நாமளும் குடிச்சிட்டு செத்துருவோம். ஏன்னா இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, அதனால் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டான். அதை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கான். பையனையும் வச்சுருக்கான். பையனுக்கு கொடுத்துட்டு தானம் கொடுத்துட்டு சாகணும்னு இருக்கான். அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு ஊழியக்காரர் தெரு தெருவாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறவர் ஒவ்வொரு வீட்டில் அந்த ட்ராக்ஸ் கொடுக்க போகிறார். அப்போ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு, இவர் வீட்டுக்கு அந்த ஊழியக்கார் வந்துடுறார். அது உள்ள பக்கம் பார்த்தா அவர் அந்த பாய்சன் பாட்டில் வச்சுட்ருக்காரு. உடனே அந்த ஊழியக்கார் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பாய்சன் பாட்டில் தட்டி விட்டுறாரு. என்னையா என்னாச்சு, ஏன் இதை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளவோ பணம் இருக்குது, எவ்வளோ ஆஸ்தி இருக்குது, ஆனால் என் பையன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனக்கும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் பேக்ரவுண்டெல்லாம் விசாரிக்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் வட்டிக்கு கொடுத்து என்ன பண்ணுவேன், பணம் வாங்குவேன்.